வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த மின்சார கட்டணத்தில் என்னதான் நடக்கிறது. 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு 500 யூனிட்டுக்கு உண்டான பேமெண்ட்டை கட்டணுமா? நிறைய பேர் நிறைய விதமாக குழம்பி போயிருக்காங்க. ஸோ மின்சார கட்டணம் தற்சமயம் உயர்த்தப்பட்டிருக்கா? உண்மையான தகவலை கூறுங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த உண்மையான தகவல் அடிப்படையில் மின்சார கட்டணம் எதன் அடிப்படையில் ஏறுது, எப்படி இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, இதை பற்றின முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு தெளிவாக விளக்கும். இந்த ஆதாரமானது தற்பொழுது மின்சார கட்டண விகிதங்களை பட்டியலிடும் இப்பதிவு முந்தைய ஒப்பந்தங்களின் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படுவது உறுதிப்படுத்தப்படுகிறது. இதன் விலை ஏற்றத்தை அரசாங்கம் ஏற்குமா அல்லது நுகர்வோர் செலுத்த வேண்டுமா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. அதே வேளையில் மின்சார கட்டமைப்பை மேம்படுத்த புதிய துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கு பணியாளர்களை இணைப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் தங்களின் கருத்துக்கள் மற்றும் புகார்களை தெரிவிக்க மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 15 நாட்கள் அவகாசம் வழங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மின்சாரத்துறையில் வரவிருக்கும் மாற்றங்கள் மற்றும் புதிய சீர்திருத்தங்கள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க கைஸ், இந்த ஒரு வீடியோவில் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியோட சொல்ல வரேன். ஸோ ஒரு முக்கியமான அறிவிப்பு அப்படின்னா, மின்சார கட்டணத்துடைய உயர்வு ஆண்டுதோறுமே இது பார்த்தீங்கன்னா ஜூலை மாதத்தில் உயர்த்துறோம். ஜூலை மாதத்தில் உயரத்துக்கான வாய்ப்பு அதிகம். 231 துணை மின் நிலையங்கள், 1558 பராமரிப்பு பணியாளர்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கருத்து யார் வேணாலும் பொதுமக்கள் தெரிவிக்கலாம். மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்துடன் இணையதளங்கள் வாயிலாக கருத்து இருக்கலாம் 15 நாட்களில். தற்பொழுது பார்த்தீங்கன்னா என்ன மின்சார கணக்கீடு எப்படி போயிட்டு இருக்குன்னா, 0லேருந்து 200 வந்தீங்கன்னா இலவசம் 2 மாதத்துக்கு. 201லேருந்து 400 வரைக்குன்னா ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் 4 ரூபா இலவசா பேஸ் பண்ணணும். 401லேருந்து 500 வரனா 6 ரூபா 30 காசு ஒரு யூனிட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும். 500க்கு மேலே போச்சுன்னா அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 ரூபா 9 ரூபா பக்கம் போயிடும். அதுவும் தனியாக இருக்குது. 501லேருந்து 600 வரைக்கும் போனால் 8 ரூபா. 601லேருந்து 800 வரைக்கும் இருக்கிறது 9 ரூபா 45 பைசா. 801லேருந்து 1000 வரைக்கும் 10 ரூபா 50 காசு. 1000க்கு மேலே 11 ரூபா. இப்படி தாங்க இந்த மின்சார கணக்கீடு எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. மின் கட்டணம் ஏன் உயர்கிறது? தானியங்கி விலை நிறுத்தம் முந்தைய ஆட்சியில் இந்த ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய விதிமுறை ஆண்டுதோறும் பணவீக்கத்தின் அடிப்படையில் தானியங்கிய கட்டண உயர்வு. தற்பொழுது இன்னைக்கு புதிய கட்டணம் இன்னும் உயர்வு வெளியாகவில்லை. இந்த உயர்வை அரசு மானியமாக ஏற்குமா என பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஸோ தமிழக அரசின் அதிரடி உட்கட்டமைப்புடைய மேம்பாடு முதல்வர் ஜோசப் விஜய் மற்றும் ஆர்டி நிர்மல்குமார் அவர்களுடைய உத்தரவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 231 துணை மின் நிலையங்கள் உருவாக்கப்படும், முழுவதும் சீரமைக்க 1558 புதிய பணியாளர்கள் நியமிப்பது அப்படின்றது போட்டிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா உங்களுடைய குரலை இடத்துல பதிவு செய்யணும். அப்படின்னா 15 நாட்களில் நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். பொதுமக்கள் கருத்து தெரிவிக்க வேண்டிய அம்சங்கள், மின் கட்டணம் நிர்ணயம் குறித்த கருத்துக்கள், மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பற்றிய ஆலோசனைகள், அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் உங்களுடைய கருத்துக்களை உடனடியாக நீங்கள் பதிவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மின்கட்டண நிர்ணயம் மற்றும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் முக்கிய மாற்றங்கள் குறித்து பொதுமக்கள் தன் கருத்துக்களை நேரடியாக அரசிடம் தெரிவிக்கலாம். அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு சென்று அடுத்த 15 நாட்களுக்குள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க. ஸோ மக்களே, தமிழ்நாடு மின்கட்டண உயர்வு பற்றின தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.